கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஊடகவியலாளர், சமூக பணியாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1997 முதல் வெகு சிறப்பாக பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்ற மக்கள் கவிஞருடைய அருமையான இந்த அறக்கட்டளையை அனைவரும் கரவொலி எழுப்பி முதலிலே நாம் பாராட்டி வருகின்றோம். பட்டுக்கோட்டையார் 189 படங்களுக்கு பாடல் எழுதியது போல இந்த அரங்கத்திலே 189 பேர் இருக்கிறீர்கள். இது ஒரு மகிழ்ச்சியான பதிவு. எல்லாருமே சொல்வார்கள், ஒரு அரங்கத்தினுடைய அமைப்பும் அதில் உள்ள பேச்சாளர்களுக்குள்ள மகிழ்ச்சி என்பது அங்குள்ள பார்வையாளர்களுடைய பரவசம்தான். இந்த விழாவுக்கு மிகச் சிறப்பாக தலைமை உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற 2001 ஓய்வு பெற்று பன்னெடுங்காலம் நீதித்துறைக்கு நீதி நாயகமாக விளங்கி தொடர்ந்து சேவை புரிகின்ற திரு வள்ளிநாயகம் அவர்களே, நான் பொதுவாக சொல்லுவேன், நல்லி அவர்களை பற்றி சொல்கின்ற போது இந்த முதல்ல சொன்னது கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள், கடை வைத்த முதல் வள்ளல் நல்லி என்று நான் ஒவ்வொரு அரங்கத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை இன்னைக்கு நிறைய பேர் அதை லைசன்ஸ் வாங்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. புதுசா என்ன சொல்லலாம்? பொதுவாக ஒரு பிள்ளைக்கு அரங்கேற்றம் ஆகின்ற போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு பேர்த்தையும் போய் சொன்ன உடனே என்ன பண்ண, உடனே மொபைல் போன் எடுத்தாங்க. சரி, இந்த காலத்துல பஞ்சாங்கத்துக்கு பதிலாக மொபைல்லயே நல்ல நாள் பார்த்தலாம்னு நினைச்சா தொலைபேசியில கூப்பிடுறாங்க. எங்க? நல்லி கடைக்கு, அவருடைய பிஏவுக்கு. என்னங்க நீங்க நல்ல நாள் பார்க்க சொன்னா, நல்லி என்னைக்கு இருக்காரோ அந்த நல்லி நாள் தான் நல்ல நாள். அந்த அளவுக்கு அவர் அழகா சொன்னாரு. பட்டு மாளிகை என்ற அந்த விழாவுக்காக எல்லாருமே புடவையில் அந்த பார்டர்ல என்ன கோடுகள் இருக்கு அந்த கோட்டையை தான் பார்ப்பாங்க, அந்த பட்டு கோட்டையை தான் பார்ப்பாங்க. அந்த பட்டு கோட்டையை பார்க்கின்ற போது கண்டிப்பா அதுக்கு ஒரு சிறப்பான இந்த விழாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவினுடைய முதல்வராக முன்னிலை திரு பத்மஸ்ரீ நல்லி ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவரை நாம் வணங்குகின்றோம். ஒரு அருமையான விழாவை எடுக்க வேண்டும் என்றால், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் from the rose garden. the rose garden என்பதற்கான ஒரு பெயர் என்ன அப்படின்னாவே ரூஸ்வெல்ட். நீங்க போய் கூகுள்ல பாருங்க, ரோஸ் கார்டன் என்பதற்கு ஒரு அருமையான பெயர் ரூஸ்வெல்ட். அவர் கரெக்டா எதையுமே கோடு போட்டு கரெக்டா செய்யணும். அதனால ரூஸ்வெல்ட் அப்படி கூட நான் அவரை சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக விளங்குகின்ற அவரை பார்க்கின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த அரங்கத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிகச்சிறந்த ஒரு செயலாளர் புன்முறுவல் பூத்து நிற்கின்ற பழனிவேலு அவர்களை நான் வணங்குகின்றேன். இனி எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை, எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை, நான் கவிதையில ஈடுபடுகிறேன். இதை சொன்னது யார் தெரியுமா? மகாகவி பாரதி. காரணம், அவர் யாரை பார்த்து சொன்னார்னா வாராவை பார்த்து சொன்னார். காரணம், வசனத்திலே ஒரு புதிய உத்தியை கொண்டு வந்தவர் வாரா. அதே போல தன்னுடைய நூல்களிலே வசனத்திலே புதிய உத்தியை கொண்டு வந்தவர் திரு பே கி பிரபாகரன் அவர்கள். அவருடைய செயல் பணிகளை பாராட்டுகின்றோம். சில நாட்களுக்கு முன்பு மிகச்சிறந்த ஒரு கண்ணதாசனை பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சி திரு தாயன்பன் அவர்கள் வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது திரு காவிரி மைந்தன் அவர்களுடைய அருமையான தொகுப்பு. இங்கு தொகுப்பாளராக உள்ளவரை நான் வணங்கி வருகின்றேன். இந்த அரங்கத்தில் என்னோடு பேச வந்துள்ள மிக அருமையான மிக சிறந்த நண்பர். இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம், அதாவது என்னன்னா, இன்னைக்கு எத்தனை கொடி எழுதுங்க, எத்தனை கொடி வேணும், தேவையில்லை. நமக்கு தேவை, அதாவது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, அந்த கொடி தானே தேவை. அந்த கொடியை வடிவமைத்தது யாருன்னா மருதகாசி. அவருடைய மகன் அவர்கள் வந்திருக்கார், அவரை நான் வணங்கி வருகின்றேன். இந்த விழாவிலே மிகச்சிறந்த முறையிலே விருதுகளை பெறுகின்ற, அதாவது சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மேடையில் நான் சந்திக்கின்றேன் எங்களுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், படைப்பாளர், வணிக வரி ஆணையர் திரு ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரியில் வந்திருக்கார். அவரை நான் வணங்குகின்றேன். தன்னுடைய தமிழை தான் மட்டுமில்லாமல் இந்த உலகத்திற்கே நான் இளைஞர்களை முத்தாய்ப்பாக வளர்க்கின்றேன் என்று இதுவரை 130 விருதுகள் பெற்று இன்று 131வது விருது பெற வந்துள்ள முனைவர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களை நான் வணங்குகின்றேன். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர், 12 காலம் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அத்தனை தமிழை கோர்த்து கோர்த்து மாலைகளாக தொடுத்து மகிழ்ந்த பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களை வணங்குகின்றேன். ஒரு துடிப்பான கற்கண்டும் சொற்கண்டும் நெற்கட்டாக நிமிர்ந்து வருகின்ற, அயராது உழைக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இதய கீதம் ராமானுஜம் அவர்களை வணங்குகின்றேன். இந்த பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பதிவுகள் தொடர்ந்து வரும்.
அதை படித்து படித்து மகிழ்வேன். அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தமாக இருக்கும். அதுதான் மணிமேகலை சித்தார் அவர்களை நான் வணங்கி வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே வெகு சிறப்பாக முன்வரிசையில் அமர்ந்துள்ளவர்களை பெயரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை என்னிடம் திரு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மிகச் சிறந்த பாடலை வழங்கிய திருமதி மீனாட்சி அவர்கள், எங்கள் அன்புக்குரிய புகழேந்தி அவர்கள், திரு ஆவுடையப்பன் அவர்கள், எங்கள் அன்புக்குரிய மணிவாசகர் பதிப்பகம் குருமூர்த்தி அவர்கள், வசீகரன் அவர்கள், ராஜ் தொலைக்காட்சி உலகெங்கும் பறைசாற்றுகின்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய எளிய நண்பர் திரு ரவீந்திரன் அவர்கள், சமீபத்தில் தன்னுடைய மிகச்சிறந்த பிறந்த நாளை கொண்டாடி பலருக்கு விருது வழங்கிய யுவராஜ் அமிர்தன் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேருடைய முகங்களில் புன்னகை தோன்றுகிறது என்றால் ஸ்மைல் பிளீஸ் கலைமாமணி யோகா அவர்கள், அமுதா பாலகிருஷ்ணன், அதே போல சிந்தை வாசன், ஒவ்வொருவருடைய பேரை நான் சொன்னதாக தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில நாம அவர் அழகா சொன்னார். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொன்னார். திருக்குறள்ல நெருமல் உளன் ஒருவன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்திவு உலகு 336வது குறள். இந்த குறளுக்கான காரணம் என்ன என்று எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் திரு ராமகுருநாதன் அவர்களிடம் கேட்டேன். ராமகுருநாதன் ஐயாவுடைய புத்தகங்களை படித்தவன் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமாக இந்த இடத்தில் அவரை நான் வணங்கி இதை சொல்கின்றேன். நிலையாமை என்ற அதிகாரத்திலே நெருமல் உளன் ஒருவன் இன்றில்லை அப்படின்ற எண்ணம் பெருமை உடைத்த உலகு அப்படின்னா ஒருத்தர் இல்ல, நிலையாமை, உலகம் நிலையாமை, அவர்கள் இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப நிகழ்ந்து மாமணி அவர்கள் இல்லை, ஆனால் அந்த முகம் இதழை அழகாக நடத்துகிறார் இளமாறன். அவர் வந்து இல்லை அப்படின்னு அப்ப நிலையாமை என்பது அந்த நிலையாமை என்ற தத்துவத்தை அதோடு நின்று விடுகிறோமா? அவர்களை மறந்து விடுகிறோமா? பட்டுக்கோட்டையை மறந்து விடுகிறோமா? மருதகாசியை மறந்து விடுகிறோமா? இப்படிப்பட்ட கேள்வியை முன்வைக்கும் போது இல்லை, வள்ளுவன் நிலையாமை என்று சொன்னாலும் இது நிலைப்பு தன்மை என்று அப்படிப்பட்ட விழாவைத்தான் நாம் எடுக்கின்றோம். அவர்களை நினைத்துத்தான் எடுக்கின்றோம். அந்த கவிஞன் என்ன சொன்னான் என்கின்ற இந்த நேரத்தில் அந்த கவிஞனை பற்றித்தான் நாம் அதிகமாக பேச வேண்டும். எப்படி எந்த பேதமும் இல்லாமல் காற்றானது ஒவ்வொரு மூச்சு குழாய்க்குள்ளும் செல்கிறதோ அதுபோல அவனுடைய கவிதை சென்றது அந்த நாளிலே. அது மட்டுமா, நீங்கள் பட்டுக்கோட்டையினுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலும் அவன் திருத்தி எழுதியதில்லை, அவன் எழுதிய கவிதைகள் திரும்பி வந்ததில்லை. இது பட்டுக்கோட்டையருடைய சிறப்பு. அதாவது திருப்பி அனுப்ப மாட்டாங்க, திருத்தியும் அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பாட்டுக்கான ஒரு என்ன, அதாவது தரம், பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும், இது பட்டுக்கோட்டையிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பண்பாட்டின் தரமாக இருக்க வேண்டும். பண்பாட்டின் தரம் தான் பாட்டின் தரம் என்று சொன்னவன் 2ஆம் வகுப்பு வரைத்தானே படித்தான். ஆனால் அவன் கவிதையிலே பல்கலைக்கழகம், 2ஆம் வகுப்பு படித்தவன் கவிதையிலே பல்கலைக்கழகம். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் அவன் வயல்வெளிகளை சென்ற போது அந்த நெற்கட்டுகளோடு சேர்ந்து தன்னுடைய சொற்கட்டுகளையும் சுவையாக கொடுத்தவன் அவன். நீங்கள் கழனியிலே விதை ஊன்றுகிறீர்கள் என்றால் உங்கள் மனங்களிலே காதுகளிலே கவிதை ஊன்றுங்கள் என்று சொன்னவன் அவன். எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான்? 13 ஏப்ரல் 1930 பிறந்தவன். 1959 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த உலகத்தில் இருந்து மறைந்தான்.